வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காளா மீன் வறுவல் தான் ரொம்ப சுவையாகவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் வறுவல் எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது அதோடைய சுவை வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதான் காளா மீன் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி 6 மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி வச்சும் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கல் உப்பு போட்டும் நல்லா உரசி கழுவி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கழுவும் போது நமக்கு ரொம்ப கவிச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பூண்டு பற்கள், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மசாலா தயாராகிடுச்சு. நம்ம இந்த பூண்டும் சரி வெங்காயமும் சரி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த எலுமிச்சை சாறு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு டக்குன்னு அடிப்பிடிக்கக்கூடியது. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மீனில் 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா புரட்டி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து நம்ம நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு மிதமான தீயில வச்சு நம்ம மீனை வறுக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பூண்டு, எலுமிச்சை சாறு, வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா அடியில் போய் ஒட்டக்கூடிய தன்மை உடையது. சீக்கிரம் கருகியும் போயிடும் அந்த லெமன் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் துண்டுகள் நல்லா 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கம்மியான தீயிலே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். மற்ற மீன் மாதிரி ஹார்டாக ஆகாது. இது எடுக்கும்போதே தெரியும் மீன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதோடைய சுவையும் சரி அவ்வளவு அட்டகாசமாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப முள் இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். நீங்களும் இந்த காளா மீனை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா அரைச்சி ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே வாசனையான காளா மீன் வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.